எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, நான் நம்முடைய யூடியூப் சேனலில் நேற்று இந்த சாக்கடை துரைமுருகனை பற்றி பதிவு போட்டிருந்தேன். நேற்று நம்முடைய யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் போட்ட 3 பதிவுமே பார்த்திங்கன்னா அவனை பற்றி மட்டும்தான் ஒரே பதிவு தான் நான் 3 டைம் போட்டிருந்தேன். ஏன் நான் அவனை பதிவு போட்டேன்னு கேட்டிங்கன்னா, யாரையுமே தனி மனித அட்டாக் பண்ணக்கூடிய தகுதி வேறு யாருக்குமே இல்லைங்கிறேன். நான் ஏன் நேற்று அவனை சுட்டி காட்டுறதுக்காக அந்த பதிவு போட்டேன்னா, விஜய் அவர்களை அவனுடைய சேனலில் கடைசி லாஸ்ட்டு ஒரு 30 வீடியோ பார்த்திங்கன்னா, 30 வீடியோங்கிறது நான் கம்மியாகவே நான் சொல்கிறேன். அதிகமான வீடியோக்கள்லேயே விஜய் அவர்களை பற்றி தனி மனித அட்டாக்கோட அவன் ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தான். அதாவதுங்க, நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாரையுமே ஒருத்தரை பார்த்து இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் அயோக்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லைங்க, நமக்கு கிடையாது. அதே மாதிரி நம்மளை கெட்டவன், இவன் அயோக்கிய, கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லக்கூடிய தகுதி வேறு யாருக்குமே கிடையாதுங்கிற நான். அவங்கவுங்களுடைய லைஃப்பில் அவங்கவுங்களுக்கு அவன் நல்லவனை கெட்டவனானு அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். யாருமே நல்லவனு கெட்டவனு சொல்லக்கூடிய தகுதி வேறு யாருக்குமே இல்லை. அந்த வகையில் விஜய் அவர்கள் மேலே நீ அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு. நாம் தமிழர் கட்சி அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு. அதுக்கு அரசியல் ரீதியாக விஜய் அவர்களாக இருக்கட்டும், மேக்சிமம் விஜய் அவர்கள் வேறு யாருக்குமே பதில் சொல்கிறது கிடையாது இல்லையா. தன்னை கடுமையாக விமர்சனம் செய்பவர்களை கூட விஜய் அவர்கள் விடுறா, அதான் அவன் பொழப்பு போல் அவன் பேசிட்டு போகிறான், நம்மளை பேசுகிறதுனால அவனுக்கு ஒரு வருமானம் 10 ரூபா வருமானம் வருதுன்னா வந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்தவர் தான் விஜய் அவர்கள். ஆனால் விஜய் அவர்கள் பேசலை. ஆனால் விஜய் மேலே அன்பு பாசம் கொண்டு இருக்கக்கூடிய விஜய் அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், என்னடா அவன் நம்ம தலைவரை பற்றி இப்படி பேசிட்டானே அப்படின்னு யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு கொந்தளிப்பை வருத்தம் செய்யும், கோபம் வருத்தம் செய்யும். நீ அரசியல் ரீதியாக கடுமையாக விமர்சனம் நீ பண்ணுறியா, பண்ணலாம். ஆனால் தனி மனித அட்டாக் பண்ணனான்ல அந்த ஒரு விஷயத்துக்காகத்தான். ஏன்னா விஜய் அவருடைய ரசிகனோ தொண்டனோ கிடையாதுங்க. ஆனால் விஜய் அவர் மீது கடுமையாக விமர்சனம் ஒருத்தன் வேணுக்குனே தனி மனித அட்டாக் ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு நம்ம சைடு என்ன பேசணும்? நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறோம், ஸோ அரசியலை பற்றி பேசுகிறோம். அப்போ நம்முடைய சார்பில் விஜய் அவர்களை பேசக்கூடிய அந்த சாக்கடை துரைமுருகனை பற்றி நான் பதிவு போட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, யாரையும் கெட்டவங்கன்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, நம்மளை கெட்டவன்னு சொல்லக்கூடிய தகுதி வேறு யாருக்குமே இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் தனி மனித அட்டாக்கெலாம் விட்டுட்டு உண்மையான அரசியல் செய்யணும் அப்படிங்கிறத